அடுத்ததான் நான் கூப்பிட போகிறவங்களை பற்றியும் எல்லாருமே பேசிட்டாங்க. அண்ட் எல்லாருமே பேசும்போது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஒரு பர்சனல் டச் இருந்தது அவங்க பேசுகிறப்போ அவர் கூட. ஸோ நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறோம், அவங்க சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு கதாநாயகனா மாஸ்டர் மகேந்திரன் அவர்களை மேடை கழிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எங்க எல்லாரையும் வாழ்த்த வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. லைஃப்ல டைம்ன்றது ரொம்ப ப்ரெஷியஸான விஷயம். நம்ம ஒருத்தங்களை பற்றி நல்லதாக யோசிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒருத்தங்களை வாழ்த்துறதுக்கு வரதா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு டைம் ஒன்று ஸ்பெண்ட் பண்ணுறோம்ல, அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ எங்கள் எல்லாருக்காகவும் நீங்கள் வந்திருக்கிறதுல முதல்ல உங்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு அர்ச்சனா, தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்ததுக்கு. நிறைய ஆர்டிஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும், எல்லோரும் வரணும், அவங்க வரும்போது அந்த ஸ்டேஜே வந்து இன்னும் நல்லா எலிவேட் ஆகணும்னு எங்களுக்கு தோணும். பட் ஆனால் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அவங்களால யாராலையும் நிறைய பேரால் வர முடியாது. பட் டைம் எடுத்து நீங்கள் வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சார், ராஜன் சார், நீங்கள் பார்த்த நிறைய சின்ன படங்கள், நிறைய வெற்றி படங்களில் வந்துட்டு அந்த படம்லாம் அன்றைக்கி ஜெயிச்சிருக்கு அப்படின்னா அது காரணமே, மிகப்பெரிய காரணமே ராஜன் சார் மாதிரி மிக சிறந்த ப்ரொடியூசர்ஸ் தான். ஸோ இன்னுமே வந்து ஸ்டில் அவங்களோட ஆசீர்வாதத்தில் நாங்களாம் ஓடிட்டுருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் அகெயின் எவ்வளவோ பெரிய பெரிய ஸ்டேஜஸை பார்த்தேன் சார், எங்களையும் மதித்து எங்களுக்காக டைம் எடுத்து வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யா சார், தேங்க்யூ சார், ஒரு 2 பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஹாய். அண்ட் படத்தில் பூஜையிலேருந்து இந்த சென்ஸ் லைக் நான் இந்த படம் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் அந்த டைம்லேருந்து இந்த செகண்ட் வரைக்கும் டைரக்டருக்கு ஒரு நண்பனா, ஒரு நல்ல வெல்விஷராக நீங்கள் எப்போவுமே இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் அபி, விஷிங் ஆல் தி பெஸ்ட் அபி. இந்த படம் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு மோர் தென் நீ பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சதுக்கு ஒரே ரீசன்னா, எனக்கு படம் ஜெயிக்கணுன்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. நான் ஒரு படம் வேலை பார்க்கும்போது என் ப்ரொடியூசர் ரொம்ப நல்லா இருக்கணும், என் டைரக்டர் ரொம்ப நல்லா இருக்கணும், அவளை எங்கேயுமே இரிட்டேட் பண்ணவே கூடாது. நான் ரொம்ப வருஷம் ஆச்சு ஆக்சுவலாக ப்ரொடக்ஷனில் சாப்பாடு சாப்பிட்டு, அதை கூட நான் ஸ்டாப் பண்ணிடுவேன் நான் சம்டைம்ஸ். ஏன்னா என்னால் எங்கேயுமே எதுவுமே ஏறக்கூடாது இப்படிலாம் நான் ரொம்ப யோசிப்பேன். அதே மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர். எனக்கு தெரியும் நீ எவ்வளோ உழைப்ப, ஒரு படம் ஜெயிக்கிறதுக்கு நீ எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு நான் பார்த்துருக்கேன். நீ சாம் சிஎஸ்அண்ணா கிட்ட ஒர்க் பண்ணும்போதுலேருந்து லேபிள்லேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது ஒரே ரீசன் தான் நான் கூப்பிட்றதுல. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் ரவி கேமராமேன், ரொம்ப ஸ்வீட், ரொம்ப ரொம்ப ஸ்வீட். சம்டைம்ஸ் வந்துட்டு நாங்கள் நிறைய பேசுவோம் சினிமாக்காக. அண்ட் அவருமே வந்துட்டு ரொம்ப ஜென்யூனான ஒரு பர்சன், எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடுவார். நிறைய வாட்டி என்கிட்டலாம் வந்து நிறைய கரெக்ஷன்ஸ் எனக்கே சொல்லியிருப்போம், இல்லை ப்ரோ நல்லா இல்லை ப்ரோ, இன்னும் நல்லா பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன்ஸ் இருக்கும்போது எந்த இடத்துலையுமே எந்த ஒரு ஆக்டர்ஸுமே வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு தப்பே செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன் கேமராமேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். லவ் யூ. அண்ட் எங்கள் ஆர்டிஸ்ட் அண்ணா சேதுண்ணா, நான் ரொம்ப சின்ன வயசாக தான் சொல்கிறேன்ல, எனக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நான் ரொம்ப குழந்தையிலேருந்து என்னை பார்த்துட்டு இருக்காங்க. நீ நல்லா வரணும் மகின்னு சொல்கிறவங்க எல்லாருமே இவங்க தான். அதில் சேதுண்ணா ஒரு முக்கியமான ஒரு பர்சன். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா இந்த வாய்ப்பு எடுத்துக்கிட்டு இங்கே நடிச்சு இங்கே வந்ததுக்கு. அண்ட் சார், நான் எப்படி வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு நான் ஓடிட்டு இருக்கணும், நான் எப்படி என்னோட தொழிலை நான் ஜெயிக்கணும் நான் வந்து போராடிட்டு இருக்கணும், அதே மாதிரி ஒரு பர்சன் தான் வந்துட்டு சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் வச்சா இதில் நடிச்சது. இந்த படம் நிறைய படம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். அஸ்வின் அவங்க சின்ன வயசு அவங்க பேனரில் தான் நான் நடிச்சிருக்கேன். அவங்க அப்பா அவங்க அந்த பேனரையும் அவங்க மிகப்பெரிய ப்ரொடியூசர்ஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமா இவ்வளோ நல்ல நல்ல படங்கள் கொடுத்துருக்கேன்னு அவங்க பேனர், அவங்க ஃபேமிலி வந்து ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேமிலி. ஸோ அதுலேருந்து வந்து ஒரு ஆக்டர் கூட நடிக்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மச்சான் அவங்க கூட நடிச்சது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரிஷி அண்ட் அவங்க மோர் தென் ஹீரோயின். இந்த படம் ஜெயிக்கிறதுக்காக நார்த்லேருந்து டிப்ஸ் வரைக்குமே வந்து இருந்து இந்த படம் நல்ல படம் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி அவ்வளோ சீக்கிரம் வந்து இன்னைக்கு ஒரு ஆடியோ லேபிள் வந்து ஒரு படத்துக்கு வருது அப்படின்னா அது சாதாரண விஷயமே கிடையாது. அப்படி டிப்ஸ் மாதிரி ஒரு ஆடியோ வந்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்க இன்ட்ரோ பண்ணி இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குல்ல. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு நான் என்ன பேசுன்னு புரியல. ஆனால் நீங்கள் கூல்னா நீங்கள் அதை கரெக்டாக பண்ணிடுங்க. அண்ட் கூல்னா எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவரோட கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு சினிமாவை நம்பி
எல்லா படங்களுமே சரி, தியேட்டராக இருக்கட்டும், ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், ஒரு படத்துக்காக கத்தி கத்தி அந்த படத்தை வந்துட்டு ஒரு ஆடியோ லான்ச் வருமா நம்ம ஒரு தடவை தான் சொல்லுவோம், நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு போகிறேன்ட்டு. பட் எல்லா டைம் எவ்ரி மினிட் அந்த படத்தோட பேரை சொல்லி சொல்லி ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அந்த படம் ஜெயிக்கிறதுக்கு கூட நிற்கிறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி வந்துட்டு சாரி டிப்ஸ் இல்லை, சாரி டி சீரிஸ், சாரி மன்னிச்சிருங்க, டி சீரிஸ், சாரி. ஸோ அந்த படம் ஜெயிக்கிறதுக்கு 24/7 அந்த படத்துக்காக வந்து எப்பவுமே கத்திக்கிட்டே இருக்கிற ஒரு பர்சன், அண்ட் சினிமா நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒரு பர்சன். தேங்க்யூ ஸோ மச் பூர்ணா. அண்ட் இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு கூட இருந்திருக்காங்க. அண்ட் ஆஸ் அன் ஆக்டராக நான் வந்துட்டு இந்த ஸ்டேஜை வந்துட்டு யூஸ் பண்ணி சில விஷயங்களை நான் வந்து உங்ககிட்ட எல்லாம் பேசணும்னு நான் நினைக்கிறேன். நிறைய நிறைய நல்ல படங்கள், நிறைய சின்ன படங்கள், நிறைய தியேட்டர்ஸ் நிறைய படத்துக்கு கிடைக்க மாட்டேங்குது, அது நல்ல ஒரு என்ட்ரி இருக்க மாட்டேங்குது. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறத நானும் ஒருத்தன். நானும் நிறைய நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நல்ல தியேட்டர்ஸ் கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ அந்த படம்லாம் தியேட்டருக்கு வரணும். அண்ட் இந்த படமும் நல்ல தியேட்டர்ஸ் கிடைக்கணும். எங்கள் ப்ரொடியூசர் ரொம்ப 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 நல்லா இருக்கணும். Day 1 அவர் என்கிட்ட வந்துட்டு கை கொடுத்து சொன்னார், நீங்கள் கவலையப்படாதீங்க மகேந்திரன், இந்த படத்தை கண்டிப்பாக நான் முடித்து நான் அந்த நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு வருவேன்னு சொன்னார். இன்றைக்கி அதை கொண்டு வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். அதுக்கு அண்ட் இதே மாதிரி நிறைய நல்ல படங்கள் இருக்குது, நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே எல்லா ஆக்டர்ஸையுமே சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லா ஆடியோ லான்ச்சுக்குமே போங்க. நிறைய பேர் நிறைய ஆக்டர்ஸ் கூட நம்ம நினைக்கிறோம் நம்ம அந்த படத்தில் நடிக்கவே இல்லை, நம்ம ஏன் போகணும்னு நினைக்கிறோம். பட் அது கிடையவே கிடையாது. நீங்கள் எல்லாம் நிறைய ஆக்டர்ஸாக இருக்கட்டும், அண்ட் அந்த ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் நீங்கள் எல்லாம் வரும்போது அந்த ஸ்டேஜோட வேல்யூவே இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா நீங்கள்லாம் சொன்னீங்கன்னா இன்னும் அந்த ஆடியன்ஸ் நிறைய பேர் அதை திரும்பி பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரெஸ் தேங்க்யூ. நான் வந்து கரெக்டாக பண்ணாலும் சரி, நீங்கள் தான் எனக்கு கேள்வி கேட்பீங்க. நான் நல்லா பண்ணாலும் சரி, நீங்கள் எல்லாரும் தான் நான் பாராட்டுவீங்க. நீங்கள்லாம் எனக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பர்சன் என் லைஃப்பில். ஒரு ப்ரெஸ் அண்ட் மீடியாவுமே கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்கள் கையில் இருக்க இந்த படம் நீங்கள் கொண்டு போய்ட்டு ஆடியன்ஸ்க்கு சேர்க்கணும், நல்லபடியாக எழுதணும். நாங்கள் சார் சொன்ன மாதிரி நாங்கள் நல்லா பண்ணி தான் நீங்கள் நல்லா பண்ணியிருக்கேன்னு எழுதுங்க, எழுதாமல் மட்டும் விட்டுறாதீங்க. அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நவீன் சார், நீங்கள் எங்கள் டைரக்டர் சார். படம் ஆரம்பித்ததே அவர்கிட்ட இருந்து தான். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்றைக்குமே வந்துட்டு அவர் சின்ன படம் பெரிய படம்ன்றது அவர் வந்து நினச்சதே கிடையாது. Day 1 கதை சொன்ன நாள்லேருந்து இன்னி வரைக்கும் அந்த படத்துக்காக எவ்வளவோ ப்ரெஷர், எவ்வளவோ எனக்கு அவரெல்லாம் தெரிஞ்ச ஒரு 5-6 நாளாக தூங்காமலாம் வந்து அவர் ரொம்ப ப்ரெஷர்லாம் அனுபவிச்சிருக்காரு இந்த படம் நல்லபடியாக வெளியே வரணுன்ட்டு. ஏன்னா இது ரொம்ப பெரிய படம் கிடையாது, ஒரு பயங்கரமான ஒரு கேஷ் ஃப்ளோலாம் இருந்து ஒரு படத்தை பக்காவாக பண்ணுறதுக்கு. இது ஒரு குட்டி படம். ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு, அவருக்கு ஏற்ற மாதிரி நிறைய பார்த்து பண்ணுறதுல வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது எங்கள் டைரக்டர் வந்து ரொம்ப நல்லா அந்த ப்ரொடியூசருக்கு என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ சார். இந்த ஒரு வாய்ப்பை ஒரு ஹீரோவை என்னை கேஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ ஆல். எனக்கு உங்கள் எல்லாரையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இல்லைன்னா சினிமாவே கிடையாது. ப்ளீஸ் நீங்கள் சினிமாவை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க, தியேட்டருக்கு வாங்க, படம் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிஆர் ரேகாக்கா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆங்கர் பண்ணவருக்கு ரொம்ப நன்றி. நான் 2 days முன்னாடி ஒரு இன்டர்வியூ பண்ணாங்க, அப்போவே கொஷின்ஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக கேட்டாங்க. அண்ட் அவங்களே இந்த ஷோ ஆங்கர் பண்ணதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். மீன்ஸ் அ லாட். அண்ட் ஷோட இறுதி கட்டத்துக்கு நம்ம வந்தாச்சு. எஸ்.